ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, போஸ்ட் மார்டமா இல்ல, சிரிக்காதீங்க. என்ன போஸ்ட் பாட்ரம் தானே. அந்த போஸ்ட் பாட்ரம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குதுல்ல, நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். ப்ரோ, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு விளாடலாம். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். அவனுக்கு புரியாது, எப்படியும் மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்ண தான் போறான். ஸோ அதனால நீங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. நான் சொல்ல வேண்டியதை கொஞ்சம் கரெக்டா கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு காலங்கத்தால் நான் மாறா வந்து ஒரு ரெண்டு ரவுண்டு கூட இல்லை, மாறா வாக்கிங் பிடிச்சிட்டு போயிட்டு வந்தேன். இந்த எனக்கு அந்த பேக் பெயினா அது கொஞ்சம் இருக்கிறனால ரொம்ப தூரம் சுத்த முடியல. டக்கு டக்குன்னு வாக்கிங் பிடிச்சி போயிட்டு வந்து அவங்க கூட விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் அவனோட ரொட்டீன் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் உள்ளுக்குள்ள வந்த உடனே ஏர்லி மார்னிங் நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து எங்க அம்மா, ஏய் இங்க வரா, சொல்லுங்க இது படுறா அப்படின்னாங்க. சரி, என்ன படிக்க சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் படிச்சேன். ப்ரோ, இப்போ இது விளையாடுறதுக்கான நேரம் இல்லை ப்ரோ, அவங்க பாக்குறவங்க எல்லாம் சிரிப்பாங்க ப்ரோ, நம்மள நினைச்சு நம்ம அப்பமே விளையாடலாம். கொஞ்ச நேரம் உட்காரு. சரி, உட்காரு. அம்மா அப்பாவை கூப்பிடுவோம், இல்லாட்டி உட்காரு அமைதியா தூங்கு கொஞ்ச நேரம். ஸோ கைஸ், சாரி மறுபடியும் டிஸ்ட்ராக்ட் ஆனதுக்கு. விளையாடலாம்டா, இப்போ வேணாம்டா, இங்க பாரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. சரிடா. அதுதாங்க விஷயம். என்ன அப்படின்னா, இந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் பத்தி அந்த ஆர்டிக்கல் இருந்துச்சு, அதை வந்து எங்க அம்மா படிக்க சொன்னாங்க. சரின்னு அந்த ஆர்டிக்கல் படிச்சேன். அந்த ஆர்டிக்கல் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு, அந்த பத்தி என்னோட தாட் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆர்டிக்கலும் படிச்சேன் அதே பேப்பர்ல. அது வந்து என்னன்னா, அது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி. அந்த ஸ்டோரிய, அது ஒரு பிலாசபிக்கல் ஸ்டோரி, அது பேஸ் பண்ணன ஒரு விஷயம். ஸோ அந்த இதையும் நான் உங்ககிட்ட வந்து பாட்காஸ்ட்ல ஷேர் பண்றேன். அது வேற ஒரு பாட்காஸ்ட்ல ஷேர் பண்றேன். அது இல்லாம இந்த 2 ஆர்டிக்கல் தான் என்னை படிக்க சொன்னாங்க. நல்லா இருக்கே, சரி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 3வது ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிச்சேன். அது வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். ஹஸ்பண்டுக்கு சாதகமானு சொல்ல முடியாது, ஒரு கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற படமும் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப யதார்த்தமா எக்ஸலண்டா அருமையா இருந்துச்சு. ரேண்டமா அந்த வேர்டு வந்தோடனே அந்த படமும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்க யாராச்சும் அமேசான் பிரைம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். நான் ஃபேமிலியோட பார்த்துட்டு இருந்தேன். என்ன பொசுக்குன்ட்டு ஒரு 2 லிப் கிஸ் சீன் வந்துருச்சு. அப்புறம் அப்படியே நம்ம 90s கிட்ட ஆச்சு, மேல பாக்குறது, பள்ளி கத்துறத பாக்குறது, கீழே பாக்குறது, நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகி சமாளிச்சு. மற்றபடி படம் வந்து செம்ம ஃபீல் குட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸாகரேட்டட் சீன்ஸும் இல்ல, ரொம்ப டீகிரேடட் சீன்ஸும் இல்ல. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப நல்ல படம் பார்த்த ஃபீல் எனக்கு கப்புள் ஃப்ரெண்ட்லி கொடுத்துச்சு. பிரைம்ல இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்க. பட் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், அது வந்து ஒரு கல்யாணம் ஆன கணவர்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் உதவியா இருக்கக்கூடிய ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இருக்கும். நான் அது 3வது பாட்காஸ்ட்ல பேசுறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்ல அந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அதை பத்தி நான் என்ன படிச்சேன், நான் அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டேன், நான் எப்படி பர்சீவ் பண்ணிக்கிட்டேன், அதை பத்தி என்னோட தாட் ப்ராசஸ் என்ன, நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். ஸோ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது? இன்னும் ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராம் நோண்டிக்கிட்டு இருந்தேன். அப்படி நோண்டிக்கிட்டு இருக்கும் போதே ஐ கேம் அக்ராஸ் அ ரீல். ஒரு பர்டிகுலர் ரீல் வந்து அதுல ஒரு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறந்துட்டான், நான் 2 வாரமா இல்ல, ஆல்மோஸ்ட் மந்த்னு நினைக்கிறேன், மந்த்துக்கும் மேல அந்த டாட்லர் ஃபேஸா, டூட்லரா, அந்த பீரியட்ல வந்து என் கூடயே இருக்கான், என்னை தாண்டி எங்கேயுமே போக மாட்டேங்கிறான், நவரவே முடியல அவனால, எனக்கு புரியுது, அவன் என் மேல அன்பா இருக்கான், அது எனக்கு ஒரு விதத்துல ஹாப்பினஸ் தான், எல்லாமே ஓகே. ஆனா 24 மணி நேரமும் எதுவுமே பண்ண முடியாம அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்குள்ள மட்டுமே மாட்டிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுது ஒரு ரீல் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த ரீல்ல அவங்களே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் அழுகிறனால நான் வந்து தட் டசன்ட் மீன் நான் ஸ்ட்ராங்குன்னு இல்லை, நான் ஸ்ட்ராங்குன்னு இல்லாம இல்லை, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களே எண்ட் ஆஃப் த ரீல அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்டிக்கிள் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அந்த ரீலை வந்து ஒரு உதாரணமா வச்சுதான் இந்த ஆர்டிக்கிளே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு பயனா என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, இப்ப நார்மலா நான் பழகின சில பெண்கள் கிட்ட இருந்து எனக்கு வந்த புரிதல் என்ன அப்படின்னா, இந்த மென்னோட வேர்ல்டு இருக்குல்ல, மென், அந்த மென்னோட வேர்ல்டுக்கான எக்ஸ்போஸ்டர் அவங்களுக்கு இல்ல. இப்போ நம்மளோட அம்மாக்களுக்கும் அத்தைகளுக்கும் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் பெரிய பெரிய லேடிஸ்க்கும் அந்த மென்னோட வேர்ல்டும் எக்ஸ்போஸ்டரும் இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் அவங்க மேரிட் ஆகுறாங்க. இப்ப மேரிட் ஆகாத அந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அவங்க அப்பாக்கள் மட்டுமே பார்த்து வளரக்கூடிய ஒரு பெண்களா இருக்காங்க மேக்சிமம். அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ், அந்த மேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜோன் அவங்களுக்கு இருக்கு. அதை தாண்டி இந்த மென்னோட வேர்ல்டு அவங்களுக்கு பெருசா புரியறதே கிடையாது. ஏன்னா இந்த அப்பாங்கிற ஜோன் வரும்போது ஒரு மென் வந்து அவன் வேற ஒரு ஸ்டேட் அட்டைன் பண்ணிடுவான். ஹி பிகம்ஸ் கம்ப்ளீட்லி பியூர். அப்போ ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மென்னை தான் வந்து இந்த கேர்ள்ஸ் எல்லாமே பாக்குறாங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்டுங்கிற அந்த ஸ்டேட் வரும்போது அது ஒரு ஜென்யூனான ஒரு ஃபேஸ்.
ஸோ ஜென்யூனான ஒரு மென்னுங்கிற ஃபேஸ் அவங்க பாக்குறாங்க. அதுக்குள்ள நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நம்ம அதுக்குள்ள இப்போதைக்கு போக வேண்டாம். பட் அதை தாண்டி இந்த ஆண்கள் உலகம் அப்படிங்கிறது ப்ராப்பரா எப்படி இயங்கும், அவங்க பிரெயின் எப்படி இயங்கும், அவங்க ஏன் வந்து இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த விமனுக்கு புரியுறது இல்ல அப்படிங்கிறதே எனக்கு புரியறதுக்கு இத்தனை இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. நான் சில விஷயங்கள் ரியலைஸ் பண்ணும்போது எனக்கு அது புரிய வருது. ஸோ இது வந்து வைஸ் வெர்சா இல்லையா? இப்போ என்னை மாதிரி ஒரு பையன் இருக்கேன், நான் ஒரு ஒரு ஃபேமிலியில பிறந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு யங்கர் பிரதர் இருக்கான். ஸோ வி ஆர் பாய்ஸ் ஆஃப் டூ. எங்க அப்பாவோட சேர்த்து 3 ஆண்கள், எங்க அம்மா ஒரு பெண். அப்புறம் என்னோட அம்மாச்சி பாட்டி இருந்தாங்க, பூச்சி. அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக தவறிட்டாங்க. உங்களுக்குலாம் தெரியும். நிறைய பேர் கண்டோலன்சன்ஸ் தெரிவிச்சிருந்தீங்க. அவங்களுக்குலாம் என்னோட மனமார்ந்த என்ன சொல்றது, நன்றிகள் சொல்றதா எனக்கு தெரியல, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. பட் அந்த கன்சர்னுக்கு தேங்க்ஸ், அந்த கன்சர்னுக்கு தேங்க்ஸ். அதுல ஒரு ஜென்யூனிட்டி இருந்துச்சு நிறைய பேர் அந்த கன்சர்ன்ல. ரொம்ப ரொம்ப நன்றி, அது சீரியஸாவே. ஓகே, அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி சூழல்ல என் அம்மாவை மட்டுமே நானும் பார்த்து வளரனால அது ஒரு வயசு வருஷா தான். அம்மாங்கிற ஜோனை ஒரு பொண்ணு அட்டைன் பண்ணும் போதும் அவங்க டிவைனா மாறிடுறாங்க. எனக்கு வந்து என் அம்மா தான் இருக்கிறதுலே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் விமன். என்னதான் ப்ராக்டிக்கலா பேசும்போது என்னோட அம்மா ப்ராப்பரா அவங்க தான் அப்படின்ட்டு இல்லை, பட் நம்ம எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்களோட பாஸ்ட்ல இல்ல அவங்களவே இன்பர்சனலாவே கொஞ்சம் டாக்ஸிக்காவே இருக்காங்க, கன்னிங்கா இருக்காங்க அப்படின்னாலும் நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த அம்மாங்கிற எமோஷன் அதை மறைச்சிரும். ஸோ இந்த இந்த விமன்ஸ் வேர்ல்டுன்னு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விமன் இருக்காங்களா, அந்த அம்மாங்கிற அந்த போர்வைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விமன் பத்தின புரிதல் எனக்கு இருக்காதுதான். அப்போ அதெல்லாம் எனக்கு எப்படி புரிய வரும், எப்படி தெரிய வரும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் மூலமாகவும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களோட ஆண் குழந்தைகள் கிட்ட அந்த பெண்களோட உலகம் இப்படிதான் இயங்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும் அப்படிங்கறத சொல்லும் போதுதான் நிறைய ரியலைஸ் பண்ண தோணுது. ஏன்னா எனக்கே ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. நான் எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பிலாசபி ஒன்று நம்புவேன். நான் வந்து ஒரு 22 இயர்ஸ் இருக்கும் எனக்கு. அப்போ வந்து ஒரு பங்கமான நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி, அப்பா வாழ்க்கை எனக்கு இவ்வளவு பெரிய பாடம் கத்து கொடுத்துருச்சு, இனிமேல் நம்ம ஒரு லிமிட்ல இருக்கணும், இதுதான் கார்பரேட் வேர்ல்டு, அவ்வளவுதான், நான் ஆல்ரெடி மெச்சூர்ட் தான், இப்ப வாழ்க்கை எனக்கு இந்த பாடம் கத்து கொடுத்துருச்சு, இதுக்கப்புறம் நான் ஃபுல் மெச்சூர்டு தான், எனக்கு இப்ப எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு ஜோன்ல இருந்தேன். அந்த ஜோனை ஹிட் பண்றதே ஒரு இம்மெச்சூரான ஒரு தாட்டு தான். அடுத்து கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு 25 வயசுல பெரிய ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஐயையோ என்னடா வாழ்க்கை மறுபடியும் நம்மளுக்கு கத்து கொடுக்குது, நெய்பர்ஸ் எல்லாம் பாக்குறாங்கடா, மனிஷ் எனக்கு ஃப்ரெண்டு தாங்க, வெளியே உட்காந்து பேசுறா, எனக்கு சங்கட குஸ்காவா இருக்குடா, ஒரு ஆன்டி பார்த்து சிரிச்சுட்டு போறாங்கடா. இப்போ சொல்றேன், இப்ப என்ன சொல்ல வந்தேன், ஒரு 25 வயசுலதான் மறுபடியும் வந்து வாழ்க்கை ஒரு பெரிய பாடம் கத்துக் கொடுக்கும் போது ஐயோ என்னடா இது, சரி இதுக்கப்புறம் நான் பயங்கர மெச்சூர்ட் தான், இனிமேல் தான் வாழ்க்கை எனக்கு என்ன கத்துக்க வேண்டிய எல்லாமே நான் கத்துக்கிட்டேன், ஐ ஹேண்டில் லைஃப் இன் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு நினைச்சேன். அப்படி நினைக்க 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 அடி ஃபோர்ஸும் வீரியமும் ஜாஸ்தியா விழுகுது. நினைப்பியா நினைப்பியா அப்படிங்கிற மாதிரி. சோ ஒரு 28 வயசுலதான் ஒரு பக்குவம் வந்துச்சு. அது என்ன பக்குவம் அப்படின்னா, சாகுற வரைக்கும் வாழ்க்கை கத்து கொடுத்துட்டே தான் இருக்கும். எனக்கும் நிறைய விஷயங்கள் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது எனக்குலாம் லிட்ரலா. இந்த ஒரு ஸ்டேஜ் அட்டைன் பண்றோம்ல, இந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்றது எனக்கு மென்டலாவும் ரிலீஃபா இருக்கு. சரி வாழ்க்கைங்கிறது இப்படிதான், கத்து கொடுத்துட்டே தான் இருக்கும், கத்துக்கிறதுக்கு நம்ம ஓப்பனா இருந்தோம்னாலே நம்ம அந்த பெரிய பெரிய டிப்ரெஷனுக்குள்ள எல்லாம் போய் மாட்டிக்க மாட்டோம். என்னடா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம கத்துக்க இயலாம ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, என்னால கத்துக்க முடியாது, நல்லா எனக்குலாம் தெரியும், நல்லா மெச்சூர்டு தான், நல்லா பயங்கரமா அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போதுதான் நம்மளுக்கு கஷ்டங்கள் வர வர அது வெறும் கஷ்டமா மட்டும் தெரியுது. வாழ்க்கைன்னா இப்படிதான், கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், கஷ்டங்கள் வரதான் செய்யும், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் லைஃப். அப்படிங்கும் போது இன்னைக்கு காலை இந்த ஆர்டிகல் படிச்சதே எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர் தான். எனக்கு இதை பத்தின நாலேஜ் வந்து ரொம்ப மேலாப்ல இருந்துச்சு. ஓகே, குழந்தை பிறந்துருச்சுன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகும், அந்த குழந்தைய வளர்த்துற விதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் டிப்ரெசிங்கா இருக்கும் தான், இது என்னது நார்மலான ஒரு விஷயம் தானே அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணா என்கிட்ட இருந்துச்சு. இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு விமனோட ஷூஸ்ல இருந்து இந்த ஆர்டிக்கலை படிக்கும்போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் புரிய வருது, அவங்க எவ்வளவு கோத்ரூ பண்றாங்கிறது தெரிய வருது. அப்ப வந்து ஒரு கன்சர்ன் ஒன்று நமக்குள்ளேயே டெவலப் ஆகுது. ஸோ நிறைய ஆண்கள் வந்து இந்த மேரேஜுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்காங்க, அவன் இப்படிதான் இருக்கான், அவனுக்கு நம்மளை புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஃபேஸ் வரக்கான காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தான். அவங்க சொன்னாங்கன்னா சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிய போது புரிய போது. இது வைஸ் வெர்சா பெண்களுக்கும் தான், பெண்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மார்கள் சும்மா பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் ஒரேடியா கொடுக்க வேண்டியது, அப்புறம் கட்டிக்கிற இடத்துல ஏதாச்சும் நையு நசுக்கு அப்படின்னா ஒரேடியா அதுக்கு ஒப்பாரி வைக்க வேண்டியது. சொல்றேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நம்ம வந்து ஒருத்தங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருந்தோம்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் கூட அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியும்ல. அதனால அது வைஸ் வெர்சா தான், ஆண்களுக்கும் அது தெரிய வரணும், பெண்களுக்கும் அது தெரிய வரணும் அப்படின்னா
இந்த உலகத்துல இந்த புள்ளையார் சொல்லின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புள்ளையார் சொல்லி அப்படின்ட்டு நான் நம்புறது, நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறது பேரண்டிங் தான். இந்த உலகத்தோட புள்ளையார் சொல்லியே பேரண்டிங் தான். ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இதுக்குள்ள வருவோம், இந்த டாபிக் உள்ள. அந்த ரீல்ஸை பேஸ் பண்ணி அந்த ஆர்டிக்கல் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அந்த அதுல எக்ஸ்பர்ட் ஒருத்தங்க அந்த இதெல்லாம் சொல்றாங்க. அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட கேக்குறாங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரக்கு என்ன காரணம், நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. அதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர், அதை வச்சே நான் ஒரு 40 நிமிஷம் பேசுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இன்னைக்கு அது யூனோல ரிவர்ஸ் கார்டு போட்ட மாதிரி ஆயிருச்சு. எண்ட் ஆஃப் த டே மறுபடியும் இந்த கார்பரேட்ஸும் எலைட்ஸும் ஜெயிச்சிட்டாங்க. அது நான் டீப்பா பேசினா இவனோட ரொம்ப கான்ஸ்பிரசியா பேசுறாங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் அதுல ஒரு உண்மை இருக்கு. எனக்கு அந்த உண்மை வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதை எப்படி உங்ககிட்ட கடத்துறதுன்னு புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த கான்ஸ்பிரசியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இன் டெப்தா டாபிக் உள்ளே டைவர்ட் குதிச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, கூட்டு குடும்பங்கள் இன்னைக்கு இல்லாம இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் ஒரு மேரேஜ் நடந்தாலே வந்து அந்த பெண்ணோ இல்ல அந்த மாமியார் பண்ணக்கூடிய உண்மையான கொடுமைனால கடுப்புனால பேசாம வெளியே போயிடலாம், நம்ம தனியா வீடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஜோனுக்கு தள்ளப்படுறாங்க. அது வயசு வருஷா தான். மாமியார் மேலதான் தவறு, அந்த பெண் மேலதான் தவறு, இல்ல அந்த ஆண் மேலதான் தவறு அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ரொம்ப டைனமிக்கா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு வேலைகள், அதான் கார்பரேட், எண்ட் ஆஃப் த டே கார்பரேட் தான். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த சொசைட்டி வளர்றதுக்கு தான் இந்த கார்பரேட்ல முக்கியமே தவிர்த்து ஒரு தனிப்பட்ட மனிதனோட வளர்ச்சிக்கும் நிம்மதிக்கும் ஒருபோதும் இந்த கார்பரேட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டும் பயன்படுறதே இல்லை. அது பயன்படாம இருந்தா கூட பரவாயில்ல, போய் தொலைதுன்னு விட்டுட்டு போயிடலாம். அது இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் என்ன பண்ணுதுன்னா, உன் பிரைவேட் லைஃப்ல நீ சந்தோஷமா இருந்தனா நீ எனக்கு உழைச்சு கொட்ட மாட்ட, அதனால உன்னை எங்கெங்கெல்லாம் தூண்டி விடணும், உன்னை என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய பணக்காரர்கள், நான் அந்த ஒரே ஒரு கான்ஸ்பிரசியை சொல்லிட்டு கூட போயிடுறேன். எனக்கு இருக்கிற கடுப்புக்கு சொல்லாம இருக்க முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டுல நிறைய பிசிக்கலான விஷயங்கள் மென் மூலமா பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் மென் மூலமா அட்டைன் ஆகுதா? அப்ப நீ மென்ன ஃபெமினைனா மாத்திட்ட அப்படின்னா ஒரு வீக்கர் சொசைட்டி ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். ஒன்ஸ் ஒரு வீக்கர் சொசைட்டி டெவலப் ஆயிடுச்சுன்னா அந்த வீக்கர் சொசைட்டியை ரூல் பண்றது, ஆட்சி பண்றது இந்த எலைட் கம்யூனிட்டிஸ்க்குலாம் ரொம்ப ஈஸி. அதனாலதான் இன்னைக்கு பெருவாரியான சில கம்யூனிட்டிஸ் டெவலப் ஆகுறதும். மறுபடியும் சொல்றேன், எனக்கு யார் மேலேயும் எந்த விதமான வெறுப்போ எதுவுமே இல்லை. நீங்க என்னமோ பண்ணுங்க, நீங்க உங்க பாட்டுக்கிட்டு இருங்க, உங்களோட கருத்து உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் சொல்றது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. இந்த கருத்துல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீ ஏன் இப்படி யோசிக்கிற அப்படின்னு கொஸ்டின் பண்றதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது. இப்போ ஆப்போசிட்ல ஒரு கருத்து வச்சுக்கிறாங்கல்ல, நான் இந்த ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவன், இல்ல எங்களுக்குலாம் இந்த ஒரு ஃப்ரீடம் வேணும், அது உன்னோட வச்சுக்கோ. அதை ஏன் என்கிட்ட திணிக்கணும்னு நீ நினைக்கிற? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நோண்டல, நொங்கெடுக்கல, நான் பாட்டு தனியா நடந்து போய்கிட்டு இருக்கேன். சும்மா நடந்து போறவனை கூப்பிட்டு நாங்களாம் தான் ரொம்ப இது, நீ எங்களெல்லாம் இது பண்ணி, சரி ஓகே கண்ட்ரோல் மீ தோன் அப்படி இப்படின்னு சொல்றதுல எனக்கு பர்சனலாங்க ரொம்ப பர்சனலா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது எனக்கு புரியறதுனால எனக்கு ரொம்பவே அதுல ஒரு நாட்டம் இல்லாம ஒரு விஷயம்தான். மற்றபடி மறுபடியும் சொல்றேன், பர்சனலா அது சார்ந்த சில விஷயங்கள் என்கிட்ட பேசினாலும் நான் ஃபுல் டிக்னிட்டியோட ரெஸ்பெக்டோட தான் அவங்க கிட்ட பேச போறேன். ஏன்னா அது அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட விருப்பம். எண்ட் ஆஃப் த டே அதுல தலையிடுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனா என்னோட கருத்தை சொல்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுல தலையிடுறதுக்கு ஆப்போசிட்ல யாருக்கும் உரிமை இல்லை. ஸோ அதனால தான் நான் ஸ்ட்ராங்காகவும் தைரியமாகவே அந்த கருத்தை சொல்றேன். ஸோ அந்த மாதிரியான சில வீக்கர் கம்யூனிட்டிஸ் உருவாக்குறதுக்காக இந்த எலைட் பண்றதும், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றிகளா நீங்க இருக்கக்கூடாது, நீங்களாம் சதறி இருந்தாதான், உங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷை தூண்டி விட்டாதான் நீங்க வந்து உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு எங்க பக்கம் வந்து உங்களோட உழைப்பை கொட்டுவீங்க, உங்க எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட மாடர்ன் உலகம் தான் இது. அதனாலதான் இன்னைக்கு சுயசார்பற்ற வாழ்க்கையா, சுயசார்பு சார்ந்த வாழ்க்கையா என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்கு. எனக்கே அந்த ஒரு ஐடியா இருக்கு. என்னோட ஒய்ஃப் மட்டும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணானா, ஏதோ கடவுள் புண்ணியத்துல கொஞ்சம் பினான்சியலா ஸ்ட்ராங் ஆனேன் அப்படின்னா, ஒரு நிலத்தை வாங்கி போட்டு நானே 4 கேரட் வெங்காயம் தக்காளியை விளைய வச்சுக்கிட்டு இருக்கிறத வச்சு குழம்பு வச்சுக்கிட்டு என் குழந்தைங்களுக்கு நானே சொல்லி கொடுத்துக்கிட்டு எங்கேயாச்சும் ஒரு மலை அடிவாரத்துல ஒரு செட்டில் ஆகிக்கிட்டு அப்படியே செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு இன்ன வரைக்கும் மனித குலத்துக்கிட்ட பதில் இல்லை. கான்ஸ்பிரசிஸ் வேணா இருக்கு, ஆனா பதில் இல்லை. அதனால வாழும் போதே சொர்க்கத்துல வாழணும் அப்படின்னா அதுதான் ஒரே வழிங்கிறது என்னோட புரிதல். நான் அது கடைசியில எப்படியாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கம்மிங் பேக் டு இது, அந்த கூட்டு குடும்பங்கள் இல்லை பாத்தீங்களா, எங்கேயோ ஆரம்பிச்சு நம்ம டாபிக்ல டைவர்ட் ஆகாத மிதுன். சரி ஓகே, டாபிக் மட்டும் பேசணும் அப்படின்னா, இன்னைக்கு கூட்டு குடும்பங்கள் இருக்கும்போது என்னன்னா, இப்ப மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை, அதுக்குள்ள நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு, அப்படி இப்படிங்கிற நிறைய குட்டியான நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னாலும் அதை நான் மறுக்கல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, அந்த காலத்துல நம்மளோட அப்புச்சி அம்மாச்சி அவங்களோட பாட்டன் பூட்டன் எல்லாம் வந்து 8 குழந்தைங்க 7 குழந்தைங்களை ஒரே டைம்ல பெத்துக்கிட்டாங்க.
அதுங்க பாட்டுட்டு வளர்ந்துச்சு. ஏன்னா அதுங்க திடீர்னு சித்தப்பா வீட்டுக்கு போகும், 2 தெரு தள்ளி மாமா வீடு இருக்கும், அங்க கொஞ்ச நேரம் கிடக்கும், அங்க சாப்பிடும், அப்படியே வரும். அந்த உறவுகளுக்குள்ள அந்த ஒரு இணக்கம் அதுவும் இருந்துச்சு. குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா வளர்றதுக்கான ஸ்பேஸும் இருந்துச்சு. பேரண்டிங் அப்படிங்கிறது அப்பா அம்மா மட்டும் பண்ணாம சித்தப்பா சித்தி மாமா அண்ணி எல்லாருமே அங்கங்க இருந்தாங்க, எல்லாருமே பேரண்டிங் பண்ணாங்க, பேரண்ட்ஸ் அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு இப்போ ஒரு இப்படி உதாரணத்துக்கு கூட என் ஃபேமிலியை வச்சு சொன்னா ஏதாச்சும் பிரச்சனைக்கு வந்துடும் பயமா இருக்குது. ஆனா இன்னைக்கு நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்களேன். உங்களோட குழந்தையவே உங்களோட சொந்த ஹஸ்பண்டோட இல்ல உங்க சொந்த ஒய்ஃபோட அக்காவோ தங்கச்சியோ இல்ல அண்ணனோ தம்பியோ திட்டுனா கூட உங்களால ஏத்துக்க முடியல. அது ரொம்ப தப்பு. அது அந்த சித்தப்பாக்கும் அந்த மாமாக்கும் அது இருக்கிற உரிமை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, அது வளரும் போது இப்ப என்னோட தம்பி இருக்கான் அப்படின்னா, நல்ல காதுலயே சூண்டி விட்டு இது தப்புடா அப்படின்னு சொன்னானா, நான் என் தம்பி மேல கோவமே பட மாட்டேன். அவனுக்கு பேரண்டிங் பண்றதுக்கான முழு உரிமை அவனுக்கு இருக்கு. என்னைக்கும் அவன் என்னோட குழந்தைக்கு அவன் கெடுதல் நினைக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அது போதும் எனக்கு. இப்ப நாளைக்கு நான்லாம் அப்படிதான். நாளைக்கெல்லாம் என் தம்பி பொண்டாட்டி கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. நான்லாம் அவன் பையனோ பொண்ணோ ஏதாச்சும் சேட்டை பண்ணுச்சு அப்படின்னா நல்லா கண்டிச்சு வளர்க்கக்கூடிய ஒரு ஆள் தான். நான் அந்த உரிமை எடுத்துப்பேன். எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் உலகத்துல இருக்கக்கூடிய ஆம்பளைங்க மாதிரி விமன் மாதிரி அப்படியே கொஞ்சம் ஏய் அவன் தப்பு பாடுறா அப்படின்னு அதை என்கரேஜ் பண்ணி சிரிச்சு மலுப்பு இருக்கு. அதெல்லாம் தப்புனா தப்பு தான், உட்கார்றாங்க வாடா தோப்புக்காரன் போடுறா அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஆள் தான். அவனுக்கு அது பனிஷ்மெண்டா தெரியலாம். ஆனா ஃபியூச்சர் ரன்ல லாங் லாஸ்டிங்கா வரும்போது அவனோட ஒரு குவாலிட்டியை நான் டெவலப் பண்றேன். அதுக்கான பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் பண்ணதான் செய்வேன். நான் சொல்றேன். ஸோ அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அந்த கல்ச்சரே இல்லாம போனது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு குழந்தைய பெத்தோன்னே குழந்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு அந்த ஃபேமிலியும் அவங்க பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற அந்த கட்டாயம் வரும்போது அவங்களுக்கு அது ஜாஸ்தியா ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. ஒரு பேசிக்கான விஷயம் தான். ஓகேவா? இந்த கூட்டு குடும்பம் அது ஒரு மெயின் ரீசன். மறுபடியும் இந்த போஸ்ட் மார்ட்டம்னே வருதுங்க எனக்கு. மறுபடியும் இந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் வரதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இது சயின்டிபிக்கான ஒரு ரீசன். இதை நம்ம நெக்லெக்டே பண்ண முடியாத ஒரு ரீசன். இது ஆண்களுக்கு தெரிய வேண்டிய புரிய வேண்டிய ஆண்களோட வீட்டுல ஆண்கள் கிட்ட சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்ப நானே ஒழுங்கானலாம் கேட்டீங்கன்னா இல்லதான். எனக்கு தெரிஞ்ச யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கூட பேசலாம் பாரு பேச்சு, இப்படி இவன் மட்டும் 4 வார்த்தை அப்படிங்கிற மாதிரி பர்சனலா அவங்க எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி எடுத்துக்காதீங்க. எண்ட் ஆஃப் த டே நான் ஒண்ணு பேசுறதுனால நான் ரொம்ப கரெக்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லல. நான் ஒரு பாட்காஸ்ட் பேசும்போது நான் அறிவார்ந்து பேசுறேன். என்னோட உறவுகள் கூட நான் பழகும் போது நான் உணர்வு சார்ந்து பழகினேன். ஸோ நான் நிறைய மிஸ்டேக்ஸ் கொள்றேன், நான் இல்லைன்னா சொல்லல. என்னைக்குமே அறிவு சார்ந்து யோசிச்சு செயல்படுறவன் ஜெயிச்சிருவான். உணர்வு சார்ந்து யோசிச்சு செயல்படுறவன் ஹர்ட் ஆகிக்கிட்டே இருப்பான். அது ஒரு மாதிரி டீப்பா டவுனாவே போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நானும் தப்ப பண்றேன். பட் அதுல நான் வெளியே வரணும். இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ செகண்ட் வந்து அந்த சயின்டிபிக்கான ரீசன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து அந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் அப்படிங்கிறது குழந்தை பிறந்தோடனே ஒரு 6 வாரத்துக்கு இருக்கும். கன்ஃபார்ம் ஒரு 6 வாரத்துக்கு, மேக்சிமம் ஒரு 6 வாரத்துக்கு இருக்கும். ஜென்ரலாவே அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட எமோஷன்ஸ் ஒரு ஸ்பைக்லையும் திடீர்னு மறுபடியும் கீழையும் மறுபடியும் மேலையும் அந்த மாதிரி வச்சுக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட் அது. அப்ப அந்த மாதிரி அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸா இருக்கும்போது நீ தாண்டா உன்னோட ஒய்ஃபை பார்த்துக்கணும். அந்த டைம்ல நீ வந்து கொஞ்சம் அடங்கி போயிரு, இறங்கி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தாதான் இந்த ஆர்டிகல் படிக்கும் போது தான் எனக்கும் சில விஷயங்கள் புரியுது. நான் இல்லைன்னு சொல்லல, சொல்றேன். அந்த மாதிரி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது அவங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படி ஒன்று இருக்கு. அந்த 6 வாரம் கடந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மனநல டாக்டர் முதற்கொண்டு போய் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இது ஒரு சீரியஸான ப்ராப்ளம் தான். அந்த ஆர்டிக்கிளே அது எழுதியிருக்கு. அந்த ஒரு 6 வாரத்துக்கு மேலேயும் உங்க ஒய்ஃபுக்கு அது கண்டினியூ ஆகுது அப்படின்னா அவங்கள ஒரு சைக்காட்டிஸ்ட் தானே, பிசியோதெரபிஸ்ட்னு சொல்ல வந்துட்டேன், சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்களை அந்த அளவுக்கு அது ஒரு சீரியஸான ஒரு விஷயம் தான். இது ஒரு ஃபேக்டர். இப்போ 3வது ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்கு வராங்கல்ல ரிலேட்டிவ்ஸ், அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்களும் 4 விஷயம் நான் விசாரிக்கணும், சரி உடம்ப பார்த்துக்கூடா, எனக்கு ஒரு கேர் இருக்கு அப்படிங்கறதுக்காக சில விஷயங்கள் ஃபார்முலா சொல்லதான் செய்வாங்க. ஏன்னா நம்மளும் ஒரு ரிலேட்டிவா ஒரு வீட்டுக்கு போனா அதை சொல்லதான் செய்வோம். ஆனா இந்த ஒரு சில பீஸுங்க இருக்கு, ஒரு சில பீஸுங்க, அந்த ஒரு சில பீஸுங்களுக்கு வந்து இந்த சுய அறிவே அப்படிங்கிறது இருக்காது. அது ஒரு கேட்டகரி. இன்னும் ஒரு சில பீஸுங்க இருக்கும், அதுங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்த இப்ப நம்ம அவகிட்ட கேட்டோம்னாலோ சொன்னோம்னாலோ அவ ஹர்ட் ஆவா, அவளுக்கு அது டீப்பா ஊண்டாகும் அப்படின்னு தெரிஞ்சே சொல்லக்கூடிய சொந்தக்காரங்கள் இருக்காங்க தான். அது ஒரு நிதர்சனமான உண்மைதான். நானுமே நீ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் இப்பயுமே என்னோட சொந்தங்கள்ல ரொம்ப வெல்விஷரா ரொம்ப ஜென்யூனா டீசெண்டா இருக்கக்கூடிய சொந்தங்களும் இருக்காங்க. பட் அதை தாண்டி ஒரு யதார்த்தமான உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சொந்தங்களே ரொம்ப மோசமாவும் இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டா ஒரு
இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல தான் பார்த்தேன். அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு பொண்ணுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. அவங்க மாமியார் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்ன உடனே சண்டை வருது, சொன்ன உடனே சண்டை வருது. பட் கடைசியில் அவங்க மாமியார் தான் இந்த பில்லி சூனியம்லாம் வச்சிருப்பாங்களாட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு மாமியாரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணா மாமியார் நல்லவங்களாமா. இந்த மாமியார் வந்து போய் புலம்புவாங்கல்ல அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் க்ளோஸா ஒரு 2-3 பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அன்மேரிட் ஆன்டி அந்த ரிலேட்டிவ் தான் அவங்களுக்கு இருந்திருக்காங்க. அந்த அன்மேரிட் ஆன்டினால இந்த பொண்ணு லிட்டரலா நம்ம தூக்கி வளர்த்த பொண்ணு அப்படிங்கிறது இல்லாம அவங்க அவ்வளோ வன்மத்துல பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி உண்மையாலுமே அவங்க நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அப்படி நடக்குதுதான், அதுதான் இந்த உலகம். அப்புறம் ஒரு குழந்தையே இல்லை ஒரு பொண்ணுக்கு, கல்யாணத்தப்ப அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ண பிரேஸ்லெட்டை கொண்டு போய் ஏதோ உடைக்கிற ஏதோ சூழ்நிலையோ இல்லை அடகு வைக்கிற ஏதோ சூழ்நிலையோ வரும்போது உடைக்கும் போது அது உள்ளுக்குள்ள ஸ்பெல் எழுதியிருக்கான். இந்த மந்திரங்கள் எழுதுவாங்கல்ல எந்திரத்துல எல்லாம், நீ நாசமா போவோம் தண்டம் நமக்கு அந்த மாதிரி. ஏய் யாரா நீங்கெல்லாம்? அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ண பிரேஸ்லெட்டா அது? அப்ப ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க எந்த லிமிட்ல வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் உங்க கூட வச்சுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி எந்த அளவுக்கு குவாலிட்டியான ரிலேட்டிவ்ஸ் உங்க கூட வச்சுக்கணும்னு தெரியணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, 3வது ரீசன் நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அந்த 3வது ரீசன் என்ன அப்படின்னா, என்னங்க நானே மறந்துட்டேங்க. அம்மா அம்மா வீட்டுக்கு வரக்கூடிய எல்லாமே சொந்தக்காரங்கள் எல்லாருமே அந்த பொண்ணு கிட்ட, நீ ஏன் இழைச்சிட்ட, நீ ஏன் குண்டாயிட்ட, உனக்கு உடம்பு போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், மில்க் வருதா, மில்க் ப்ரொடக்ஷனுக்கு அது பண்ணணும், பாலே வரதுல போல, குழந்தைக்கு ஏன் இப்படி இருக்கு, குழந்தை ஒல்லியாயிட்டே இருக்கே, நீ ஒழுங்கா பால் கொடுக்குறியா இல்லையா? ஏய் என்ன வந்துச்சு, குழந்தைய தானே பார்க்க வந்தேன், காய்கறி பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்கள, உள்ள வச்சாச்சுல, குழந்தைய பார்த்தாச்சுல, டீ போட்டாச்சுல, குடிச்சாச்சுல, கிளம்புல, ஏம்ல இப்படி பண்ற அப்படிங்கிற வேணும்னே தெரிஞ்சே சில பேர் அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வேணும்னே பண்ணுவாங்க. சில பேர் அக்கறையில பண்றதுமே எண்ட் ஆஃப் த டே ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அது டிப்ரெஷனா மாறும். அந்த ஃபேக்டை நம்ம புரிஞ்சுக்கதான் செய்யணும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 24 மணி நேரம் ஒரு அந்த அந்த குழந்தை வளர்ற வரைக்கும், ஒரு கிட்டத்தட்ட எனக்கு எத்தனை வருஷங்கள்னு சரியா தெரியல, அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் இண்டிபெண்ட் ஆகி அவங்க அப்பா கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ போகிற வரைக்கும் அந்த அம்மாக்கள் மேலேயே அவ்வளவு கிளிங்கியா இருக்கும், அவ்வளோ கிளிங்கியா இருக்கும். இப்போ இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்ப மாறா என் கூட இருக்கான், நான் ஒரு பெட் பேரண்ட் அப்படிங்கறதுனால என்னால இன்னமும் சில விஷயங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியுது ரொம்ப ஸ்ட்ராங்கா. அப்ப எனக்கு அந்த உணர்வு புரியுது பயங்கரமா. இப்ப நான் மாறா என் கூட இருக்கான், எனக்கு மாறா என் கூட இருக்கிறது ஹாப்பினஸ் தான், எனக்கு அது ஒரு எட்டர்னல் சோல் தான். அது கொடுக்குற அன்புங்கிறது காதலுங்கிறது அது ஒரு எட்டர்னலான ஒரு அழகான ஒரு விஷயம் தான். எனக்கும் அது மேல ஒரு அளவு கடந்த பாசமும் அன்பும் இருக்கு. ஆனா 24 மணி நேரமும் மாறா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா எனக்குன்னு ஒரு பிரைவேட் டைம் இருக்கிற ஒரு நிமிஷம் இருறாடா அப்ப அது பண்ணிட்டேன். அந்த ஒரு அது ஒரு அது அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து 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 குமுலேட்டுவா அப்படியே மண்டை வெடிச்சு சதறி ஒரு ஒரு டிப்ரெஷன் ஆயிரும். அது ஒரு ஃபேக்ட் இல்லையா? அப்ப அந்த ஃபேக்டை ஹஸ்பண்ட்மார்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதும் ஒரு முக்கியமான விஷயம். ஆறுதல் சொல்றதும் அவங்களோட ஒர்க்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்றதும் அந்த குழந்தைய பாத்துக்கிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஹெல்ப் பண்றதும் ஈக்குவலா முக்கியமான ஒரு விஷயம் தான். அதனால அந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் பத்தி நான் படிக்கும்போது இந்த ஒரு 3 ஃபேக்டர் இது முக்கியமா இருக்கு, அதனால இது ஸ்ட்ராங்கா வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த 3 ஃபேக்டர் நீங்க ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடுங்க. ஃபர்ஸ்ட் கூட்டு குடும்பமா இருக்க முடியுமா, அட்லீஸ்ட் எங்க அத்தை வீடோ எங்க மாமா வீடோ இல்ல அம்மா வீடோ பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு போய் உங்க அம்மா வீட்டுல இருங்க, இல்ல டெய்லியும் குழந்தைய எடுத்துக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க. அது ஒரு சொல்யூஷன் தான், அது தப்பே கிடையாது. இன்னைக்கு ஹியூமன்ஸ் அதுக்குள்ள அவ்வளவு ஈகோ, எங்க அம்மா வீட்டுல பொழுதுனைக்கு உட்காந்துருந்தா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. இது இப்பெல்லாம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி பண்ண வச்சு நம்ம ஓவர் திங்க் பண்ணி 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 டிஸ்டன்ட் ஆயிட்டே இருக்குமே தவிர்த்து உறவுகள் கிட்ட இருந்து. இன்னொன்னு நீங்க கவனிச்சீங்களா, எனக்கே எனக்கே அந்த எண்ணங்கள் ஏதோ ஒரு ஓரத்துல எட்டி பாக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல நம்ம ஏன் இன்னொரு உயிரை கொண்டு வந்து அதை கொடுமைப்படுத்தி அது மேல ப்ரெஷர் போட்டு, அப்ப அந்த குழந்தைங்கிற ஒரு அது எதுக்கு அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்கு வரும்போது என்னை அது கன்ஃபியூஸ் பண்ணுது. ஒரு பக்கம் நான் வந்து மனம் சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒருத்தன், என்னோட அடுத்த ஜென்ரேஷனா இருக்கட்டும் இல்ல என்னோட வம்சாவளியா இருக்கட்டும் இல்ல நான் மறுபடியும் இந்த உலகத்துல உயிர் வாழ்றதுக்கான என் மூலமா தானே பிறக்கலாம், என் மூலமாவும் என் மனைவி, அது ஒரு அழகான விஷயம். அந்த குழந்தைங்கிறது எண்ட் ஆஃப் த டே எனக்கும் என் மனைவிக்கும் என் மனைவிக்கும்னா இப்ப எங்க அப்பா அம்மாவும் எடுத்தாலும் சரி, யார் கப்பிள்ஸா யார் இருக்கும் போதும் அவங்களோட காதல் இருக்குல்ல, அவங்களோட காதலுக்கான ஒரு தலை சிறந்த அங்கீகாரமே அந்த குழந்தை தான். அந்த குழந்தை வந்து அது வந்து அந்த அவங்க காதலோட முழு முழு உருவம் அந்த குழந்தைங்கிறது. அப்ப எனக்கு மனசார்ந்து யோசிச்சா எனக்கு அந்த குழந்தை வேணும் தான், அது மாற்றுக்கிறதே இல்லை.
அறிவார்ந்து யோசிச்சோம்னா பயம் வருது. இந்த சொசைட்டில, இந்த உலகத்துல பெண் குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் என்னென்னமோ பண்றானுங்க, அதை ஜஸ்டிஃபை பண்றானுங்க, அதை ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. அவனுங்க அப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரிஞ்சவனுங்க நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப பவர்ல இருக்கவனும் எலைட்ல இருக்கவனும் நம்மளை ஆட்டி வைக்கிறது தகுந்த மாதிரி நம்ம ஆடிக்கிட்டே இருக்கோம். அதுல இன்னொரு உயிரை வேற ஏன் கொண்டு வந்து என் தாட்லாம் கேட்காதீங்க, நீங்களே பிரெயின் வாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால நான் இங்கே கொஞ்சம் அடக்கிக்கிறேன். அந்த எண்ணம் எனக்கு வர்றது தப்பு தான், அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. எனக்கு அந்த எண்ணம் ஏன் வருதுன்னு நான் யோசிக்கும் போது எனக்கு புரியுது, எலைட் கம்யூனிட்டிஸ் ஜேக்கிறானுங்க. இந்த பில்கேட்ஸ்லாம் வந்து டீபாப்புலேஷன், அதாவது ஹியூமன்ஸ், அவர் மனசுக்குள்ள பெரிய தானோஸ் நினைப்பு அந்த நாய். அவர் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். அந்த கிளவுட்ஸ் முதற்கொண்டு அந்த ஆர்டிபிஷியலா பண்றதும், பார்மக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில நம்மளை நோயாளியாவே வச்சுக்கிறதும், எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ் கரெக்டா இருந்துச்சுனால் இந்த எலைட் கம்யூனிட்டிங்க யாருமே பெருசா இங்கிலீஷ் மெடிசன் பக்கமே போக மாட்டானுங்க. எல்லாம் ஹோமியோபதியிலே தான் சரி பண்ணிப்பாங்க. பெருசா எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் மெடிசன் பக்கம் போக மாட்டானுங்க. ஆனா நம்ம கிட்ட மட்டும் அந்த இங்கிலீஷ் மெடிசன் திணிப்பானுங்க. அப்பதானே ₹1 ஒரு மாத்திரையை தயாரிச்சு ₹500 விற்க முடியும். ₹499 அவன் ப்ராஃபிட் பார்த்து அவன் எலைட்டாவே இருக்க முடியும். இந்த உலகமே எப்படின்னா, ஒரு 2% ஆஃப் த பீப்புள் எலைட்டாவே புளுத்தணுங்கிறக்கோசரம் 98% ஆஃப் த பீப்புளை வேலைக்கு போய் டாக்ஸ் பே பண்ண வைக்கக்கூடிய நம்மலாம் அடிமைகள். நமக்கே தெரியாம நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்மளை நம்ப வச்ச அடிமைகள் நம்மலாம். உனக்கு சுதந்திரம் கொடுக்கல, டைரக்டா உன்னை அட்டாக் பண்ணாதானே நான் அட்டாக் பண்றேன்னு தெரியுது, உடனே நான் இன்டெரக்டா அட்டாக் பண்ணுவேன். உனக்கு அட்டாக் பண்றேனே தெரியாது, உங்ககிட்ட நல்லவ மாதிரியும் இருப்பேன். பில்கேட்ஸ் பண்றது அதுதான். அப்படியே நான் வெளியே மக்களுக்காக தான் இதை பண்றேன், மக்களுக்காக தான் சூரியனை மறைக்கிறேன். ஒரு மயிரும் தேவை, மக்கள் கன்சர்ன் யாரா கேட்டீங்க? நாங்க எப்படா சொன்னோம் எங்களுக்கு சூரியனை மறைங்கன்ட்டு? உனக்கு என்ன தேவை? எண்ட் ஆஃப் த டே உனக்கு நான் தனி பாட்காஸ்ட்ல இதை பத்தி சொல்றேன். விட்டமின் டியை பிளாக் பண்ணணும், அது மூலமா ஏதாச்சும் மாத்திரை கொண்டு வரணும், அதை பப்ளிசிட்டி பண்ணி அதுல ஒரு இது வாங்கி எல்லாத்துக்கும் பேட்டன் ரைட் வாங்கி வச்சுக்க வேண்டியது, காசு இருக்கு வாங்கி வச்சுக்க வேண்டியது. அப்புறம் அந்த பேட்டன் ரைட் வாங்கினது எல்லாமே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்கோசரம் அதுல குறைபாடு இருந்தா தானே அது விற்கும் மார்க்கெட் பிளேஸ்ல. குறைபாடை ஏற்படுத்துறதுக்கு எல்லா இளவையும் பண்ணிட்டு வெளியே நியூஸ்ல வந்து நான் மக்களுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு நல்ல பேரையும் வாங்கிட்டு போயிடுறது. மக்கள் நம்ம வழக்கம் போல எதுவுமே யோசிக்காம, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே சொல் புத்திக்கு வந்து நம்ம வந்து அடிமையாயிட்டோம். ஸோ சுய புத்திங்கிறது நம்மளுக்கு இல்லாம போயிடுச்சு. என்னையும் சேர்த்தா சொல்றேன். அதனால நம்ம அவனுக்கு கடைசி வரைக்கும் அடிமையா இருந்துட்டே போற வேண்டியதுதான். இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேமிலிலாம் வந்து வெடிகுண்டு மாதிரி வெடிச்சு செதறதுக்கான காரணமா இருக்கட்டும், இந்த எலைட் கம்யூனிட்டிகள் அவனுங்க பண்ணக்கூடிய வேலைங்க தான். இந்த கார்பரேட் கல்ச்சர் மண்ணாங்கட்டி தான். குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா தயவு செஞ்சு குழந்தை குட்டியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ குட்டியா சேவிங்ஸ் பண்ணோமா, ஊர் பக்கம் போய் ஒரு பொட்டிக்கடை வச்சோமா, பொழைச்சோமா அப்படின்னு இருக்கிறது கொஞ்சம் ஏதோ எனக்குலாம் என் மைண்டே மாறுது. ஆனால் சக்சஸ்ஃபுல்லா இன்னொரு பக்கம் எனக்கு தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் மாதிரியும் தோணுது, சுகி சிவம் அவர்கள் மாதிரியும் தோணுது. சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலுமே விழிப்புணர்வோட இருங்க. இந்த கார்பரேட் அந்த கம்யூனிட்டி பண்றது விஷயத்துக்குள்ள எல்லாம் போய் மாட்டிக்காம நீங்க அந்த சொசைட்டிக்குள்ள இருக்கிறதும் தப்பு இல்லை. அதுல மாட்டிக்கும் போதுதான் நீங்க உங்களோட செல்ஃப இழந்துடுறீங்க அப்படின்னு சொல்ல வரேன். இல்ல நான் மாட்டிப்பேன், எனக்கு தெரியும், நான் உள்ள போனாலே மாட்டிப்பேன் அப்படின்னு தெரிஞ்சா, அப்படிங்கிற பட்சத்துல வெளியே வந்து எனக்கு ஒரு கப்புள்ஸ் தெரியும். அவங்க வந்து உடுமலையில கீழே மலை அடிவாரத்துக்கு கீழே வந்து ஒரு பெரிய ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு அதுல ரொம்ப இயற்கையா ஒரு வீடு கட்டி வெளியே கைத்து கட்டெல்லாம் போட்டு 2 மாடு வாங்கி கோழி ஆடு அதெல்லாம் வச்சு உள்ளுக்குள்ள அவங்களே ஓன் விவசாயம் பண்ணி கவுடங்க வச்சு கேஸ் ஜென்ரேட் பண்ணி அதுல என்ன மினிமலிஸ்டிக்கா கிடைக்குதோ அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது செமையா இருந்துச்சு அந்த லைஃப் ஸ்டைல். நான் ஒரு 2 நாள் போய் அங்க இருந்துட்டு வந்தேன். கடவை பேர் சொல்லிட்டு கிளம்புறது அவங்க மீட் மிஸ்டர் மிதுன். அடுத்த பாட்காஸ்ட்ல வந்து வேற இது சொல்றேன். இது அவ்வளவுதான், நான் பேசுற அளவுக்கு பேசி முடிச்சேன் அப்படின்னு நினைக்கிறேன். டாடா.